ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம மலைக்கோட்டைக்குள்ளே இருக்க சிங்காரத்தோப்புக்குள்ளே போகிறோங்க. பார்த்திங்கன்னா தீபாவளி க்ரௌடு நிறைய வந்தாச்சு. மக்கள் கும்பல் அவ்வளவும் அலை போய்து கொண்டு இருக்கிறது. பார்த்திங்கன்னா மக்கள் வெள்ளம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ கும்பல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த மலைக்கோட்டையிலேருந்து சாரதாஸ், அதுக்கப்புறம் மங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் துணி எடுக்க கிளம்பிட்டாங்க. நானுமே அங்கே வந்து துணி எடுக்கலான்னு வந்தோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கும்பல், பார்த்திங்கன்னா பயங்கர கும்பலுங்க. எல்லா வித ட்ரெஸ்ஸும் அங்கே ஒரே ஸ்ட்ரீட்குள்ளே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் அங்கே போட்டிருந்தாங்க. வரிசையாகவே பார்த்திங்கன்னா 2 சைடும் ஃபுல்லாக மக்களோட கும்பல் ஜாஸ்தியாக இருக்கிறதும் இல்லாமல் எல்லா வெரைட்டிஸும் அங்கே இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அங்கே எடுத்துகிட்ருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக பேண்ட் ஷர்ட்டு, சுடிதாரு எல்லாமே அந்த ஸ்ட்ரீட் அந்த ஃபுல்லாகவே கடைகளாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மங்கள், அதுக்கப்புறம் சாரதாஸ் எல்லாமே அந்த லைனில் தான் இருக்குது. மக்கள் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே அவ்வளோ கும்பல். இப்படி இருந்தாலுமே எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அவ்வளோ கும்பலுங்க. பார்த்திங்கன்னா அந்த சாரதாஸ்லேருந்து மங்கள்குள்ளே நுழையவே முடியல. எல்லாமே க்யூ வரிசையில் நின்று சாரதாஸ்குள்ளே போகிறாங்க. அவ்வளோ க்ரௌட் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போவே 10 டேஸ் தான் இருக்குது இல்லையா? அப்படி இருந்துமே பாருங்கள் மக்கள் வெள்ளம் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த ரோட் ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாகவே கடைகள் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காரு, 2 வீலர் எதுவுமே வந்து உள்ளார விடலை. எல்லாருமே நடந்து போய் தான் நம்ம ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணும். அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டாங்க. அதனால் மக்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக போய் கடைகளில் நின்று பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே போய் நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்னென்ன இருக்குது அப்படின்னா. அண்டு கவுன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுடிதார், அப்புறம் மெட்டீரியல்ஸு, அப்புறம் பேக்கு எல்லாமே இருக்குது. பார்த்திங்கன்னா மலைக்கோட்டைக்கு எய்த்தாப்பில் தான் மங்கள். அங்கேயுமே மங்கள்லேயும் பயங்கர கும்பல் தாங்க. அங்கேயுமே மக்கள் பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் அங்கேயும் ஒரே இடத்துல கிடைக்கிறதுனால எல்லாருமே அங்கே தான் போயிட்டுருந்தாங்க. நானும் அங்கே தான் போனேன். பார்த்திங்கன்னா வரிசையாக என்னென்ன இருக்குது, மங்கள்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் போனோம். பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே அங்கே தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. க்யூவாகவே போகிற அளவு அவ்வளோ கும்பலுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னு பார்த்தா நிறைய வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. நம்ம வீட்டுக்குள்ளே உபயோகப் பொருள் அத்தனையுமே இருக்குதுங்க. ஒவ்வொரு ஃப்ளோரில் ஒவ்வொன்றே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் செக்ஷன் போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நட்ஸு வகைகள் எல்லாமே இருக்குது. அப்புறம் லேடிஸ்குள்ளே எல்லா திங்ஸுமே அங்கே இருக்குது. வளையல், பாசி எல்லாமே அங்கே இருக்குது. அதையும் பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டே இருந்தோம். நாங்கள் வந்து நட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேக்கு போனோம். பார்த்திங்கன்னா இந்த செயின்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. லேடிஸ்க்கு உள்ள மாடல் செயின், அதுக்கப்புறம் நெக்லஸ்ஸு, பொட்டு, வெரைட்டிஸ்லாம் நிறையவே இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எது எடுக்கணும் அப்படின்னு நம்மளும் யோசிச்சுக்கிட்டே வந்தோம். பார்த்திங்கன்னா ஜுவல் செக்ஷனில் செயின், இந்த நெக்லஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அப்படியே வந்து பிஸ்கெட்ஸு, அந்த வீட்டுக்குள்ளே எல்லா சாப்பாட்டு பொருள்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள். மேரி பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் நட்ஸு வகைகள்லாம் கொஞ்சம் நிறையவே இருந்துச்சுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சீட்ஸில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸில் நிறைய வச்சுருக்காங்க. கிவி பழம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி, வெறும் பெர்ரிஸ் வகைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸாக இருந்துச்சு. அப்புறம் முந்திரி பருப்பு, பாதாம், எல்லா நட்ஸ் வகைகள் எல்லாமே கிடைக்குது. ட்ரை ஃப்ரூட்ஸில் நிறைய இருக்குதுங்க. செர்ரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய செர்ரி ஃப்ரூட்ஸ் நிறைய இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருச்சியை பற்றி எல்லாமே பார்த்துட்டோம். நானும் எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டேன். சுற்றி பார்த்துட்டு நானும் திங்ஸ்லாம் வாங்கியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம திருச்சி மங்கள் அண்டு சாரதாஸ் எல்லா இடத்துக்கும் வந்து சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். மக்கள் வெள்ளம் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எல்லோரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தீபாவளிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.